ஹாய் எல்லாருக்கும். வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ பிரமிஷா ஜெரால்ட். இன்னைக்கு ஒரு சில விஷயங்கள் பேசலான்னு வந்திருக்கேன். பேசலாமா? தொடங்கலாமா? ஓகே. உன் துயரங்களை கேட்க யாரிடமும் காதுகள் இல்லை. யாரிடத்தில் தோள் சாய்வதற்கு தோளும் இல்லை. உனக்கு நேர்ந்த கஷ்டத்தை பெருமையாக சொல்ல உனக்கு காலம் இடம் கொடுக்கும். நம்ம சின்ன வயசுல பண்ண சில விஷயங்கள் வயசான பிறகு இதை பண்ணியிருக்க வேண்டாமோ, செஞ்சிருக்க வேண்டாமோ அப்படின்னு நினைக்க தோணுதில்ல. நல்லவங்களுக்கு மட்டும் ஏன் அதிகமா கஷ்டம் வருது? நம்ம சொல்றது தான் உண்மையா? சில பெண்களுக்கு ஒரு 45 50 வயசுக்கு மேல முகத்துல ஒரு கோவம் நிரந்தரமா தங்கிடுதுல்ல. அது பார்க்கும்போதே தெரியுது. அந்த கோவத்துக்கு யார் காரணமா இருப்பாங்க? அவங்க மேல அவங்களே காட்டுற கோபமா இருக்குமோ? நம்ம லைஃபோட ஹாப்பினஸ்ஸ அடுத்தவங்க கையில குடுக்கறதுனால இருக்குமோ ஒருவேள? வேற யாரோ செய்ற தவறுக்கு நம்ம எதனால நம்மளையே தண்டிச்சுக்கிட்டு இருக்கோம்? புரியலல்ல. நம்மளோட நரம்பு மண்டலம் தானே பாதிக்கப்படுது. வெறியாகுதுல்ல. நம்ம நம்மளுக்கே குடுக்குற தண்டனை தான் இது. கோவம் இல்ல. சிலவங்க சொல்லுவாங்கல்ல, ஆ என் எ என்னோட வீட்டுக்கு செத்தா கூட வீட்டுக்கு வரமாட்ட. என் மூஞ்சில முழிக்காத அதெல்லாம். அதெல்லாம் கொஞ்சம் காமெடியா எடுத்து பாருங்களேன். குழந்தைத்தனமா அத கேட்டு பாருங்களேன். சிரிக்க தான் தோணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, செத்தா எப்படி ஒருத்தவங்க வீட்டுக்கு வருவாங்க? எப்படி முகத்துல முழிப்பாங்க? தெர்ல. பெண்கள் கொஞ்சம் சுயமரியாதையோட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு அவ்வளோதான். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் எல்லாருக்கும்.